கோல்டு வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த கோல்டில் மொத்தம் 4 கேட்டகரி இருக்குது. ஒன்று 24, 22, 18, 14 அப்படின்னு இருக்குது. இப்போ 24 கேரட்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 99.9% வந்து பியூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. 22 கேரட்டை வந்து 91.6% சொல்கிறாங்க. 916ன்னு சொல்லுவாங்கள்ல. அப்புறம் இதை வந்து 75% வந்து பியூர் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தேதிக்கு 24 கேரட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,989, ஆல்மோஸ்ட் 10,000 ருபீஸ். 2 கேரட்டோட ப்ரைஸு 9,150 ருபீஸு. 18 கேரட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,492 ருபீஸ். 14 கேரட் வந்து எவ்வளோன்னா 5,827 ருபீஸ். ஸோ இதுதான் வந்து இன்னையோட கோல்டு ரேட்டு. நகை வாங்க முடியாத நமக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்களா, இதோட அடித்தளம் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நம்மக்கிட்ட எப்போல்லாம் காசு இருக்கோ அப்போல்லாம் ஃப்ளெக்சிபிளில் நம்ம நகை வாங்கிக்கலாம். மீன்ஸ் கிராம் கணக்கில் நம்ம வாங்கலாம். உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு நான் வந்து எவ்வளோ கிராம் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா 0.0096 கிராம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 100 ரூபாயை வந்து 50 டைம்ஸ் நான் வந்து பே பண்ணிகிட்டே இருந்தேன்னா என்னால் ஒரு 0.48 கிராம் வந்து நகை வந்து வாங்க முடியும். 500 நான் பே பண்ணி வாங்குகிற மாதிரி இருந்தால் அது வந்து எவ்வளோ கிராம் நான் வாங்கலான்னா 0.0962. ஓகேவா? இதை நான் வந்து 50 டைம்ஸ்க்கு பதிலாக 25 டைமாக நான் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். 25 போட்டோன்னா நமக்கு வந்து எவ்வளோ கிராம் கிடைக்கும்னா 1.1544 கிராம். அதாவது ஒரு கிராமுக்கு மேலே நம்ம வாங்கிடலாம். அப்புறம் 1000 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன்னா எவ்வளோ கிராம் வாங்கலான்னா 0.9624 கிராமு. ஸோ இங்கே வந்து 25 போட்டோமா, இதை வந்து எவ்வளோத்துக்குனா ஒரு 12 குறைச்சிக்கலாம். 1000 × 12 நம்மளுக்கு எவ்வளோ கிராம் கிடைக்கும்னா 1.1544 கிராம் வந்து கிடைக்கும். ஓகேவா? 12 வாட்டி நம்ம வந்து 1000 ரூபாய் கட்டணும். அதில் நம்மளுக்கு எப்போல்லாம் இருக்கோ அப்போல்லாம் 12 வாட்டி கட்டணும். ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து 10,000 ரூபாய் கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 வாட்டி நம்ம வந்து 10,000 ரூபாய் போடணும். நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 80,000 ரூபாய் வருமா? ஸோ அந்த 10,000 80,000 ரூபாய் போட்டோன்னா 8 கிராம் வந்து நம்மளால் வாங்க முடியும். பட் நம்மக்கிட்ட வந்து இந்த 10,000 ரூபாயை நம்மளால் வந்து போட முடியாதுன்ற பட்சத்தில் தான் நம்ம வந்து 100 ரூபாய் கட்டலாம். அப்படி இல்லைன்னா 500 ரூபாய் கட்டலாம். அப்படி இல்லைன்னா 1000 ரூபாய் கட்டலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் மேபி நம்மக்கிட்டேயும் கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்கும்.